வணக்கம். ஜூன் 6ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 5ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 21,013 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 26,669 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 5,656 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க எஃப்ஐஐ. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 28,615 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 24,060 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்கிறாங்க. 4,555 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நேற்று கீழே போயிருக்கு. 30% குறைஞ்சிருக்கு. 20க்கும் குறைவாக இருக்கு இப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் உடைய வேல்யூ. நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று 3.4% அதிகரித்தது. ப்ரீ எக்ஸிட் போல் லெவல்ஸை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். நேற்று நிஃப்டி 50ல் 2 ஸ்டாக்ஸ் மட்டுமே ரெட்ல இருந்தது. பாரத் பெட்ரோலியம் மற்றும் லார்சன் அண்ட் டியூப்ரோ. 13 செக்டோரல் இண்டிசஸும் கிரீன்ல இருந்திருக்கிறாங்க. எஃப்எம்சிஜி செக்டர் குறித்து தான் 2 நாட்களாக பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர் நேற்று எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் குறிப்பா ரெக்கார்ட் ஹையை எட்டி இருக்கு. அனைத்து ஸ்டாக்ஸும் இந்த இண்டெக்ஸ்ல இருப்பது நேற்று கிரீன்ல தான் இருந்திருக்கிறாங்க. கடந்த ஒரு ஆண்டுல எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் 15% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோல் செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எஃப்எம்சிஜி வல்லுநர்கள் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு வரப்போற அரசு கிராமப்புறத்திற்கு கூடுதலாக கவனம் செலுத்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். நிஃப்டியுடைய டார்கெட் 26,000 எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ளார இந்த இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பரிந்துரை செய்கிறாங்க? இப்போ இருக்கக்கூடிய வீக்னஸை வாங்குவது, எலெக்ஷனுக்கு பிறகு எப்பப்போ வீக்னஸ், எப்பப்போ கீழே போகுது மார்க்கெட், அப்பெல்லாம் வாங்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். என்எஸ்சி நேற்று ஒரு புது உலக சாதனையை படைச்சிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இன் சிங்கிள் டே நேற்று என்எஸ்சியில் நடந்திருக்கு. 1971 கோடி ஆர்டர்ஸ், 28.55 கோடி ட்ரேட்ஸ் ஜூன் 5ஆம் தேதி நேற்று நடைபெற்றிருப்பதாக என்எஸ்சியுடைய சிஇஓ ஆஷிஷ் சௌஹான் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. நரேந்திர மோடி மறுபடியும் பாரத பிரதமராக ஜூன் 8ஆம் தேதி பதவி ஏற்பார்னு மணி கண்ட்ரோல்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தேதியை உறுதி செய்யுங்க. பெரும்பாலும் ஜூன் 8ஆம் தேதி பதவி ஏற்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மோடி கவர்மெண்ட் 3.0ல இந்தியா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் மற்றும் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ஏஞ்சல் டாக்ஸை அவங்க நீக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. 2012ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த ஏஞ்சல் டாக்ஸை இப்போ வரப்போற அரசு நீக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு, அல்லது அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் டயர் 2 டயர் 3 நகரங்களில் கொண்டு வரப்படும்னு, அதை அவங்க பூர்த்தி செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் மற்றும் ஸ்டார்ட் அப் கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை மேலும் அவங்க விரிவாக்கம் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. செபி புது கைட்லைன்ஸை கொண்டு வந்திருப்பதாக மணி கண்ட்ரோல்ல கிடைத்த தகவல். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய டிஸ்க்ளோஷர்ஸ்க்கு கூடுதல் நேரம் கொடுக்குறாங்க செபி. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இக்ஸிகோ பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய ல டிராவன்சஸ் டெக்னாலஜி ஐபிஓ குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 88 ரூபாய், அப்பர் பேண்ட் 93 ரூபாய். ஐபிஓ வழியாக 740 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஜூன் 10ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 12ஆம் தேதி முடிவடையுது. இப்போ கிரே மார்க்கெட்ல பிரீமியம் 0 இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ 120 கோடி ரூபாய், ஆஃபர் ஃபார் சேல் 620 கோடி ரூபாய் என்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் பிரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு 7.5 கோடி ரூபாய். ஸ்பைஸ்ஜெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், கம்பெனியுடைய சேர்மன் அஜய் சிங் பேட்டி கொடுத்துருக்கிறாரு போல தெரியுதுங்க. ஆகஸ்ட் மாதத்திற்கு உள்ளார $250 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாகவும், அதே போல புதிதாக ஏர்கிராஃப்டை லீஸுக்கு எடுக்க போறதாகவும்
ஸ்பைஸ்ஜெட்டுடைய சேர்மன் அஜய் சிங் சொல்லியிருக்கிறாரு. இந்த எலெக்ஷன் குறித்து என்ன பேசியிருக்கிறாரு, வரப்போற புது அரசு அதிகாரத்துவமாக இருக்காதுன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல அவங்களுடைய இண்டஸ்ட்ரி, ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு ஏதுவாக பாலிசியை கொண்டு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டாக்ஸ் குறித்து புது அரசு முடிவு செய்ய வேண்டும், டாக்ஸை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு அஜய் சிங், ஸ்பைஸ்ஜெட்டுடைய சேர்மன். மோதிலால் ஓஸ்வால் எலெக்ஷனுக்கு பிறகு அவங்களுக்கு பிடித்த லார்ஜ் கேப் மற்றும் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. லார்ஜ் கேப் கேட்டகரியில் வரக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க், ஐடிசி, HCL டெக்னாலஜிஸ், கோல் இந்தியா, லார்சன் அண்ட் டியூப்ரோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அல்ட்ராடெக் மற்றும் ஹிண்டல்கோ. மிட் கேப் கேட்டகரி ஸ்டாக்ஸ் இந்தியன் ஹோட்டல்ஸ், அசோக் லேலண்ட், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், குளோபல் ஹெல்த், KEI இண்டஸ்ட்ரீஸ், PNB ஹவுசிங், செல்லோ வேர்ல்ட் மற்றும் கிர்லோஸ்கர் ஆயில். பிரபுதாஸ் லீலாதர் செக்டர் வைஸ் அவங்களுடைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. FMCG செக்டர் கீழே ஹிந்துஸ்தான் யூனிலீவர், பிரிட்டானியா, GCPL, மேரிகோ, டாபர், இமாமி மற்றும் வருண் பிவரேஜஸ். ஆட்டோ செக்டர் கீழே ஐஷர் மோட்டர்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் மாருதி சுசுகி. ஃபார்மா மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸில் சன், மேக்ஸ் ஹெல்த் கேர், லூபின், ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ். பிரைவேட் செக்டர் பேங்க்ஸில் HDFC பேங்க், கோடெக், ஆக்சிஸ் மற்றும் ICICI பேங்க். கேபிட்டல் குட்ஸ் செக்டரில் சீமென்ஸ், ABB, எலண்டாஸ் பெக், டிம்கென், ஹிட்டாச்சி எனர்ஜி, GE T&D. கமாடிட்டி செக்டரில் ஹிண்டல்கோ. கன்சூமர் டியூரபிள்ஸ் மற்றும் டெலிகாம் மற்றும் அதர்ஸில் ஹேவல்ஸ் இந்தியா, பாரதி ஏர்டெல், டெலிவரி, ஆஸ்ட்ரால் மற்றும் கிராம்ப்டன் கன்சியூமர். இந்துஸ்தான் யூனிலீவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், கடந்த 2 நாட்களில் 16% கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் மேலும் 10% HUL போகும்னு எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். 5paisa.comமும் ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க நியர் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு பிடித்த 2 ஸ்டாக்ஸ் பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் மற்றும் நெஸ்லே. கொடுத்திருக்கிற கால அளவு 12 to 18 மாதங்கள். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. 2 புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்ட 391 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். மற்றொன்று தக்ஷின் ஹரியானா பிஜிலி வித்ரன் நிகம் லிமிடெடுடைய டெண்டர்ல லோவஸ்ட் பிடரா திகழறாங்க குருகிராம்ல. அதோடைய மதிப்பு 124 கோடி ரூபாய். டாரன் ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க டக்கீடா ஃபார்மாவுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. டக்கீடா ஃபார்மாவுடைய ஒரு மருந்து இந்தியாவில் விநியோகம் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். GERD சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க டாரன் ஃபார்மா. பாரத் ஃபோர்ஜ் குறித்து CNBC TV 8 கிடைத்த தகவல், இந்த ஸ்டாக் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்? நார்த் அமெரிக்காவில் கிளாஸ் 8 ட்ரக் ஆர்டர்ஸ் அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது நவம்பர் 2023 பிறகு இப்போ தான் அதிகரிக்குது. ஸோ நவம்பர் 2023 வரைக்கும் தான் அதிகரிச்சுட்டே இருந்தது. அப்புறம் சேல்ஸ் கீழே போய்கிட்டே இருக்கு. இப்போ மறுபடியும் மந்த் ஆன் மந்த் கம்பேரிசனில் கிளாஸ் 8 ட்ரக் நார்த் அமெரிக்காவில் ஆர்டர்ஸ் அதிகரிச்சிருக்கு. 39% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 35% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 18,900 யூனிட்ஸ். ஹீரோ மோட்டோகார்ப் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக CNBC TV 8 கிடைத்த தகவல். 8% அதிகரிச்சிருக்கு. ரெக்கார்ட் ஹையும் எட்டியிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கன்சம்ஷன் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 8. ஆண்ட்ராய்ட் இன்ஃபோடெக் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்திற்கு வெர்சோ அல்டிமா இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு 2.5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். யார்கிட்ட இருந்து? ஏஷியாநெட் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. பெங்களூருவில் அவங்களோட புது இன்ஜினியரிங் சென்டரை திறக்கிறாங்க. டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்ச ஒரு தகவல், நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7% அதிகரிச்சிருக்கு. டச் அரசு டாடா ஸ்டீலுக்கு மானியம் வழங்க இருக்கிறாங்கன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $3.3 பில்லியன் வழங்குறாங்க. எதற்காக? அவங்களுடைய உற்பத்தி ஆலையை புதுப்பிப்பதற்காக. பழைய டெக்னாலஜியில் இல்லாமல் க்ரீனாக புது டெக்னாலஜிஸை கொண்டு வராங்க. அதற்காகத்தான் இந்த மானியம். இதே போல் அவங்களுடைய UK ஆலையும் அவங்க மாற்றுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு கிட்டேருந்து மானியம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். அதே போல் இப்போ டச் அரசு கிட்டேருந்தும் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 3% அதிகரிச்சிருக்கு. JLR சேல்ஸ் டேட்டா மே மாதத்திற்கானது வெளியாகி இருக்கு. இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 6,093 யூனிட்ஸ். மாருதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 16% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட்டும் இருக்கு. ஜூன் 22 போனஸ் குறித்து முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. கூடவே ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவும் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மாருதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நந்தன் டெனிம் லிமிடெட் ஜூன் 17 ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க போறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 3% அதிகரிச்சிருக்கு. CNBC TV 8 என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க சன் மொபிலிட்டி சிங்கப்பூர் நிறுவனத்துடன் ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. எதற்காக? இந்தியாவில் பேட்டரி ஸ்வாப்பிங் பிஸ்னஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க CNBC TV 8.
என்பிசிசி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 491 கோடி மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்பிசிசி. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மே மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் மந்த்லி வால்யூம் இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. கிரீன் மார்க்கெட்டுடைய வளர்ச்சி 74% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.